ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்திஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டுனால நம்ம ஒரு இனிப்போட ஆரம்பிப்போம். இந்த ரெசிபி பேர் கருப்பட்டி தோசை. இது ஏற்கனவே இது ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம இதெல்லாம் சாப்பிட மறந்துட்டோம். அதனால மறுபடியும் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த தோசைகளை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால இன்னைக்கு இந்த கருப்பட்டி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எதனால எடுத்துக்கலாம். இது பச்சரிசி. இது ரெண்டும் ஈக்குவலா எடுத்துக்கணும். இது 1 கப்புனா உளுந்து 1/4 கப்பு. நம்ம அஸ் யூஷுவல் எப்பயும் இட்லி தோசைக்கு ஊற போடுற மாதிரி நம்ம இதை ஊற போட்டுக்கணும். இல்லை நீங்க முழுக்கவே இதை பச்சரிசிலையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது துருவன தேங்காய், வெந்தயம். இந்த வெந்தயத்தை நம்ம அரிசியோட ஊற வச்சுக்கணும். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்னா ஊற வச்சே கூட ஆட்டிடலாம். உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது கருப்பட்டியை நம்ம நல்லா தூளாக்கிட்டு அதை பாகு காய்ச்சிக்கணும். முதல்ல நல்லா அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காய்ச்சிக்கணும். அதில் ஏதாவது தூசி மண் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிக்கணும். இது நிலக்கடலை. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்களேன்றதுக்காக தான் இதையும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்க இது இல்லாமலும் சுடலாம், தோசை நல்லா தான் இருக்கும். சுக்கு பொடி, ஏலக்காய் தூள், இது எண்ணெய், அவ்வளோதான். இது நெய்யிலையும் சுடலாம். நெய்யிலையும் சுட்டா இன்னும் ரொம்ப அபார ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதை ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல எப்போ நம்ம ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அதை புளிக்க வச்சுக்கணும். நம்ம இட்லி தோசைக்கு எப்படி புளிக்க வச்சுக்குவோமோ அந்த மாதிரி புளிக்க வச்சுக்கணும். நான் ஏற்கனவே புளிக்க வச்சிருக்கிறேன். இப்போ கருப்பட்டி பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கருப்பட்டியை நல்லா தூளாக்கிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் இதை காய்ச்சி நம்ம ஃபில்டர் பண்ணிக்குவோம். இதில் உள்ள மண்ணெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மாவில் ஊற்றும்போது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கம்மியான தண்ணியை வச்சு இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டின அந்த கருப்பட்டி பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே இதில் நம்ம தேங்காய், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கருப்பட்டி நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கிற பொருள். நல்லா நம்ம உடம்பை நல்லா வலிமையாக்கும். அதனால தான் முந்தியெல்லாம் வீடுகளில் கருப்பட்டி காப்பி தான் காலையில் எல்லாரும் குடிப்பாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் 80க்கு அப்புறம் தான் அதெல்லாம் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரசவிச்ச போது, அப்புறம் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் இந்த கருப்பட்டியை தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கருப்பட்டியில் செஞ்சதை கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. வேர்க்கடலை, துருவன தேங்காய், இது சுக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு. பொதுவாகவே கருப்பட்டி சேர்த்தோம்னாலே அதில் எல்லா இனிப்புகள்லையும் கண்டிப்பாக இந்த சுக்கும் ஏலக்காவும் அவசியம் சேர்க்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல மணமும் கொடுக்கும். சுக்கு ஜீரணத்துக்காக சேர்க்கறது. சுக்கு ஏலக்காவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி தான் தோசை வார்க்கப்போம். இப்போ இதை இறக்கிடலாம். நல்லா புளிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாக இட்லி நம்ம ஊற்றுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போ காய்ச்சிய கருப்பட்டி
பாலை வந்து இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் தோசையை ஊற்றிடலாம். நம்ம எப்பவும் வாத்துக்கிற மாதிரி நம்ம கெட்டியாகவும் வாத்துக்கலாம் ஊத்தப்பம் மாதிரி. இல்லை குழந்தைங்களுக்குன்னா நம்ம கொஞ்சம் லேசாக சுடணும்னா லேசாகவும் சுட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃப்ளேம் மட்டும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம கருப்பட்டி வேற சேர்க்குறோம். சட்டுன்னு அப்படியே ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ நம்ம எது விருப்பமோ அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். அது வந்து நல்ல ஒரு எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். தோசையும் நல்லா ஒரு மெல்லிசான ஒரு இதில் இருக்கும். இப்போ இதை மூடிட்டு கூட நம்ம திருப்பி போடாமல் அப்படியே எடுத்தும் சாப்பிடலாம். இல்லைன்னா இதை திருப்பி போட்டு அதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அழகான ஒரு கலரில் இருக்கு. நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸு கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஊற்றி கொடுக்கலாம். பாதாம் முந்திரி அந்த மாதிரி நட்ஸு கூட இது பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு கருப்பட்டி தோசை பண்ணியிருக்கிறோம். நம்மளோட பாரம்பரிய உணவு. இதை வந்து ரொம்ப நம்ம எப்பவும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி மாவாட்டி வச்சோம்னாலே கருப்பட்டி பாலை மட்டும் காய்ச்சி தோசை உடனே சுற்றலாம். ரொம்ப எளிதானது. ரெண்டாவது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.